ஹோம்லி வண்ணங்களின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கோகனட் மில்க்ல எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச பாசிப்பருப்பு, சீனி 3/4 கப், முந்திரி பருப்பு 9, 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பழம், 2 சிட்டிகை ஏலக்காய் பொடி, 1 தேக்கரண்டி நெய், 1 கப் திக்கான தேங்காய் பால், 3/2 கப் அளவு தண்ணி. அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதிலிருந்து பாதி நெய்யை இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் முதல்ல போட்டு வறுத்துக்க போகிறேன். இந்த முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் நம்ம கடைசியாக குறை நெய்யில் வறுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஏன் இப்போ முதல்லையே போட்டு வேக வைக்க போகிறேன்னா, என்னோடய அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்காக முதல்லையே நான் இதை வேக வைக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா சிவந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி பழத்தையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பழம் இப்படி நல்லா உப்பி வரப்ப நம்ம பாசிப்பருப்பையும் போட்டு இதில் வறுத்துக்கலாம். இது நான் ஏற்கனவே கழுவி காய வச்ச பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு ரொம்ப பொரிய வேணாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த அரிசியும் போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்படி வெந்தோடனே நம்ம சீனியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினோன்னே நம்ம மீண்டும் ஒரு முறை மூடி வச்சுக்கலாம். நம்ம இப்போ மூடி வச்சு 2 நிமிடங்கள் ஆயிடுச்சு. திறந்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். இது என்னோட ஈஸி வெர்ஷன் ஆஃப் கோகனட் மில்க் சர்க்கரை பொங்கல். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ருசி எப்படி இருக்கு
இருக்குன்னு காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்